வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மா அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஃபார்மகாலஜியில் ஒரு போஸ்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் அண்டு ஜேஆர்எஃப் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, பி ஃபார்மசி, எம்எஸ்சி இன் ஐஎம்ஆர் ரிசர்ச் ப்ராஜெக்ட், CARI. இதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டைட்டில். ஓகேவா? இதில் வந்து எம்ஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ், பிஃபார்ம் முடித்தவங்க எம்எஸ்சி இன் ஐஎம்ஆர் ரிசர்ச் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட தம்ப்நெயில். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்சஸ், CCRASன்னு சொல்லுவோம் இல்லையா? இதில் தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்க போகுது. ஸோ இதற்குரிய வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி ஹெல்ட் ஆன் பியூர்லி டெம்பரரி பேசிஸ் இன் ஐஎம்ஆர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அட் சென்ட்ரல் ஆயுர்வேத ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், CARI, 4 CN பிளாக், பிதான் நகர், செக்ஷன் 5, கொல்கத்தா. ஸோ இதுதான் இன்டர்வியூ நடக்கக்கூடிய பிளேஸோட லொக்கேஷன். இதில் வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஃபார்மகாலஜி, நம்பர் ஆஃப் போஸ்ட் 1. டைட்டில்னு பார்த்தோம் அப்படின்னா, எவாலுவேஷன் ஆஃப் அக்யூட், சப் அக்யூட் அண்ட் chronic repeated close oral toxicity study of ஆயுஷ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? அக்யூட் டாக்ஸிசிட்டி ஸ்டடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 28 டேஸும், அதுக்கடுத்து க்ரானிக் வந்து 180 டேஸும் நடக்க இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல் மாடல். ஓகேவா? எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா MSc ஃபார்மகாலஜி, அடுத்து எம்ஃபார்ம் அல்லது MS ஃபார்மகாலஜி ஆர் எம்ஃபார்மா ஆயுர்வேதா, இல்லை MScயில் மெடிசினல் பிளான்ட்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபார்மகாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக்னாலஜி வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குவாலிஃபிகேஷனில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லெபார்டரி அனிமல் ஹேண்ட்லிங் வேணும். ஏஜ் லிமிட் வந்து நாட் எக்ஸீடிங் 35 years ஆஸ் ஆன் 1/1/2025. 35 yearsக்கு மேலே போயிருக்கக்கூடாது. மந்த்லி ரெனுமரேஷன் வந்து 42,000 ப்ளஸ் 30% ஹவுசிங் ரெண்டல் அலோவன்ஸ். அதே இதில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் போஸ்டிங் இருக்குது. ஃபார்மகாலஜி குவாலிஃபிகேஷனில் ஒரே ஒரு போஸ்ட்டு. ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன அப்படின்னா, டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட் அண்ட் டியூரேஷன் வந்து டைட்டில் எவாலுவேஷன் ஆஃப் விடாங்கடி லக்னா, ஏ கிளாசிக்கல் ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸ், 1 year 6 month ப்ராஜெக்ட்ஸு. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் BBSc, B.Pharm or M.Pharm or MSc Zoology or MSc Biotechnology from a recognized university or institute. Desirable என்ன அப்படின்னா தேவைப்படுறது எக்ஸ்பீரியன்ஸ் இன் லெபார்டரி அனிமல் ஹேண்ட்லிங். ஸோ அனிமல் ஹேண்ட்லிங்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் 30 yearsக்கு மேலே இருக்கக்கூடாது. 1/1/2025 டைமில் 30 yearsக்குள்ளே இருக்கணும். மந்த்லி ரெனுமரேஷன் 37,000 ப்ளஸ் 30% ஹவுசிங் ரெண்டல் அலவன்ஸ், அதாவது 48,100 கொடுக்குறாங்க பெர் மந்த். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபுல்ஃபில்லிங் த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் மே அப்ளை இன் த prescribed pro forma along with self-attested copy of certificate in support of age and essential qualification. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 passport size recent photographs. The candidates are required to appear for written test followed by interview at the seminar hall of CARL, Calcutta as per scheduled date and time. Candidates will be required to carry their original testimonials for verification. The interested candidates must reach the venue at 10 AM on the stipulated date and beyond that no candidates will be allowed for interview. அதாவது அவங்க ஷெடியூல் பண்ணியிருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம உள்ள இன்டர்வியூக்கு போயிடணும். அப்படி இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஆஸ் வெல் அஸ் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்குரிய போஸ்டிங். ரெண்டுக்குமே ஃபார்மகாலஜி தான் குவாலிஃபிகேஷன் எம்ஃபார்மில். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் வில் பி பியூர்லி ஆன் டெம்பரரி பேசிஸ் அண்ட் terminus with the project and no claim for regular or permanent appointment will be entertained. டெம்பரரி போஸ்டிங் தான், பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது. The engagement will be initially for a period of 6 months. 6 month வந்து கம்பல்சரி ஒர்க் பண்ணணும், which may be extended up to the tenure of the project subject to satisfactory performance. 6 monthக்கு அப்புறமும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுனால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். The eligibility of candidates in respect of age will be determined as on 1/1/2025
2025 and relaxation in age for SC, ST or OBC candidates as per Government of India rules. ஸோ ஜனவரி 1 2025 வரைக்கும் ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. எஸ்சி எஸ்டி ஆர் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஏஜில். நோ டிஏடிஏ வில் பி அட்மிசிபிள் ஃபார் அட்டெண்டிங் த இன்டர்வியூ. அதாவது இன்டர்வியூக்கு வர்றதுக்கு டிஏடி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ட்ராவலிங் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ். எப்போ ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்குன்னா 10 செப்டம்பர் 2025 வெனஸ்டே 10 AM அட் சென்ட்ரல் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டியூட் CARI. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்கனால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.